கொழும்பில் விடுதிக்கு அருகில் சிக்கிய போலி பெண் போலீஸ் அதிகாரி. பாரிய தங்க மோசடியில் ஈடுபட்ட நபர். பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். அரசு அதிகாரிகள் ஒரு சாரருக்கு ஜனாதிபதி அனுரவின் கடும் எச்சரிக்கை. காரைக்கால் கடற்றொழிலாளர்களை கைது செய்த ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களுடன் மோதலில் இளைஞர்கள் குழு. மூவர் வைத்தியசாலையில். கெஹலிய ரம்புக்கெல்லவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 குற்றப்பத்திரிகை. பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழ் பெண். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். புறக்கோட்டை பகுதியில் பெண் போலீஸ் அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்து வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புறக்கோட்டையில் உள்ள ஒரு விடுதிக்கு அருகில் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளால் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் போலியான போலீஸ் சீருடை அணிந்திருந்ததாகவும் மர ஆயுதத்தை ஒத்த கைத்துப்பாக்கியை தன்வசம் வைத்திருந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தங்க மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர் ஒருவரின் புகைப்படத்தை வெளியிட்டு இலங்கை போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். கலனி லூயிஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தங்க ஆபரணங்களை வாங்க பணம் பெற்றுக் கொண்டு அதற்கு சரியான தங்க ஆபரணத்தை வழங்காமல் இருந்ததாக கூறி கடந்த பிப்ரவரி 11, 2025 அன்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியது. சந்தேக நபர் 3.5 கிலோகிராம் தங்கத்தை வழங்குவதாக கூறி ரூபாய் 5 கோடியை பெற்றுக் கொண்டதாகவும் பின்னர் தங்கத்தால் பூசப்பட்ட 2 இரும்பு துண்டுகளை கொடுத்து தன்னை ஏமாற்றியதாகவும் குறித்த சந்தேக நபர் முறைப்பாடு செய்துள்ளார். இதன்படி சந்தேக நபர் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் குருநாகல் வில்பாவ 11வது லேன் 341 வசிக்கும் லொஹுபாடதுருக்கே மகேஷ் விந்தகடி சில்வா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போலியான அடையாள ஆவணத்தை பயன்படுத்தி இலங்கை கடற்படையில் லெப்டினன்ட் கமாண்டர் என தன்னை தெரிவித்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கடந்த டிசம்பர் 23, 2025 அன்று சந்தேக நபரை சிஐடியில் கைது செய்து மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. இன்று வரை மோசடி செய்தவர்கள் மீது 2 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் அவர் இதேபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டாரா என்பது குறித்து மேலும் தகவல்களை சேகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அதிகாரிகள் வலியுறுத்தினர். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத விவகாரங்களுடன் தொடர்புள்ள அரசு அதிகாரிகள் தற்போது முதல் அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லது அரசு துறையிலிருந்து பதவி விலக வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். முழு நாடு ஒன்றாக தேசிய வேலைத்திட்டம் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, நாட்டில் வியாபித்திருக்கும் போதைப் பொருளை ஒழிக்கும் விசேட வேலை திட்டத்திற்காக நாங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றோம். சக்திமிக்கதும் பலன்மிக்கதுமான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டிய எமது அரசாங்கம் தீவிரமாக வேலை செய்து வருகிறது. இவ்வாறு பல விடயங்களை அவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்களால் நாட்டு படகுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடல் தொழிலில் ஈடுபட்டு வந்த காரைக்கால் கடற்தொழிலாளர்கள் 14 பேர் ஒரு விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காரைக்கால் கடற்றொழிலாளர்கள் நாட்டு படகு கடற்றொழிலாளர்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்கும் வகையில் செயற்பாடுவதால் தமிழக கடற்றொழிலாளர்கள் பாதிப்படைவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்றும் இலங்கை கடற்பரப்புக்குள் சென்று அத்துமீறி கடல் தொழிலில் ஈடுபடுவது போன்ற செயற்பாடுகளால் ஏனைய தமிழக கடற்றொழிலாளர்கள் பாதிப்படைவதாக குற்றம் எழுதப்பட்டுள்ளது. காரைக்கால் கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்றொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதுடன் சிறிய கடற்றொழிலாளர்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்கும் வகையில் கரைக்கு அண்ணளவாக வந்து அதிகளவிலான மீன்களை பிடித்துச் செல்வதையும் தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கச்சதீவு மற்றும் தனுஷ்கோடி கடற்பரப்புக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் விசைப்படகு மற்றும் அதிலிருந்த 14 கடற்தொழிலாளர்களை ராமேஸ்வரம் கடல் தொழிலாளர்களை கைது செய்து நேற்றைய தினம் அதிகாலை ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவிற்கு அப்பகுதி இளைஞர்கள் குழுவிற்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 3 மாணவர்கள் காயமடைந்து கேண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்த மாணவர்களில் பேராதனை
பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் உட்பட 8 மாணவர்கள் நேற்று முன்தினம் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள நீர்வீழ்ச்சிக்கு குளிப்பதற்காக சென்றுள்ளனர். மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது உள்ளூர் இளைஞர்கள் 4 பேர் சம்பவ இடத்திற்கு வந்து பல்கலைக்கழக மாணவர்களை கேலி செய்ய தொடங்கியதை அடுத்து மோதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குறித்த மாணவர்களின் தகவலில் கால்நடை மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த மற்றொரு மாணவர் குழுவும் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். இதன்போது அப்பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் உடைந்த போத்தல்களால் மாணவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பேராதனை போதனா வைத்தியசாலையில் கடுமையான வெட்டு காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட 3 மாணவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவர்களின் உடலில் பல இடங்களில் வெட்டு காயங்கள் இருந்தால் அறுவை சிகிச்சை மூலம் காயங்களுக்கு 37 தையல்கள் போட வைத்தியர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பவம் குறித்து கால்நடை மருத்துவ பீட மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணை நடத்திய பேராதனை போலீசார் சந்தேகத்தின் பேரில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 4 இளைஞர்கள் கைது செய்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல, அவரது மகன் ரமித் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக பணம் மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 3 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை நேற்று தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கெஹலிய ரம்புக்வெல்ல ஊடாக சுகாதார மற்றும் சுற்றாடல் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஊழியர் சிலர்களின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டதன் மூலம் அரசுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லவுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லவை தவிர ஏடிய பிரதிவாதிகள் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். கெஹலி ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் உள்ள இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் இதனை முடிவுக்கு கொண்டு வருமாறும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனை கருத்தில் கொண்ட நீதவான் வழக்கு தொடர்பான பணிகளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். பிரித்தானியாவின் லிவர்பூலில் கடையொன்றில் இலங்கை பெண்ணான தனது மனைவியை கொலை செய்த இலங்கையருக்கு 29 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. லிவர்பூல் கிரவுண்ட் நீதிமன்றில் நேற்று முன்தினம் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட 44 வயது மனைவி நிலானி நிமல்ராஜாவை கத்தியால் 18 முறை குத்திக் கொன்ற நிமலராஜா மதியாபரணம் என்ற 47 வயதுடைய இலங்கையருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடந்த கொடூர கொள்ளைக்கு கொலையாளியான இலங்கையருக்கு குறைந்தது 29 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். தனது 2வது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற கோபத்தில் பிரிந்திருந்த மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே குடும்ப வன்முறை காரணமாக நிலானியும் மூத்த மகளையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் அவருக்கு தடை விதித்திருந்தது. கொலை செய்வதற்கு முன்பு அஷ்டா சூப்பர் மார்க்கெட்டில் முகமூடி அணிந்து கத்திகளை வாங்கியவர் பின்னர் மனைவி வேலை செய்த கடைக்கு சென்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். இந்த செயலால் 3 பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் விடுதிக்கு அருகில் சிக்கிய போலி பெண் போலீஸ் அதிகாரி. பாரிய தங்க மோசடியில் ஈடுபட்ட நபர். பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். அரசு அதிகாரிகள் ஒரு சாரருக்கு ஜனாதிபதி அனுரவின் கடும் எச்சரிக்கை. காரைக்கால் கடற்றொழிலாளர்களை கைது செய்த ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களுடன் மோதலில் இளைஞர்கள் குழு. 3 வைத்தியசாலையில். கெஹலி ரம்புக்வெல்லவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 குற்றப்பத்திரிகை. பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழ் பெண். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்.